நிகழ்வுகள். 20/4/2024 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் அரியூர் ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி மர்பி மரியா அவர்களின் தலைமையிலும், இல்லத்தின் தலைமை அன்னை அருட் சகோதரி சிரீனா அந்தோணியம்மாள் அவர்களின் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் ரகுபதி, கணேஷ், அப்துல் ரஹீம், மோகன், சர்க்குணம், ரோஹித், அஸ்வின், மதுமிதா, ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அடுத்த முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டு பிற்பகல் 1 மணி அளவில் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1998-99 ஆண்டு படித்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஜே. ஆல்வின் அன்பரசு அடிகளார் முன்னிலை வகித்தார். 1998-99 ஆண்டுகளில் தலைமை ஆசிரியராக இருந்த அருட்திரு இரட்சகர் அடிகளார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் மற்றும் ஸ்மார்ட் டிவியையும் வழங்கி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா முடிந்ததும் அனைவருக்கும் மதிய உணவு உண்டு மகிழ்ந்தனர். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி.பி.ஆர். செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியங்களுடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூர்ணாகுதியுடன் முதல் கால யாக பூஜை துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து கும்பா அலங்காரம், பாலாயத்திலிருந்து யாத்ரா தானம், யாகசால பிரவேசம், திரவியாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்று திருவருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்பிரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசுவாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்பிரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞான சம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்கையம்மன், ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலய ஜினோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம், சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று 4ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தனம், மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ₹150 மண் கலசம் ₹150 என்பதையும் தெரிவிக்கின்றோம். பெரிய கலசம் ₹400 என்பதை தெரிவிக்கின்றோம். பக்தர்கள் அனைவரும் வந்து வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பக்தர்கள் அனைவரும் வந்து அம்மனுடைய அருளை. இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்பொழுது லோக்சபா தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதில் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கும், அந்த கட்சியில் இருந்து வேறு கட்சிக்கும் மாறி மாறி போட்டியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் வேளையில் புதுச்சேரி முழுவதும் சென்று நான் பார்த்த வரையில் சில இடங்களில் அரசியல் கட்சிகளுக்காக பொதுமக்கள் சண்டை போட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் கடுமையான வெயிலில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் எப்பொழுதும் மேலே உள்ள பெரிய கட்சியை தேர்ந்தெடுக்கின்றனர். கீழே உள்ள தன்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றால் அவர் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பார் என்றும் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அவ்வப்பொழுது கட்சி மாறுவார்கள். ஆனால் பொதுமக்களாகிய நாம் சண்டை சச்சரவு இன்றி வாழ வேண்டும் என்று உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் மக்கள் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டும். தேர்தல் முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். அப்பா பைத்தியசாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரையை வழங்கினார். அப்பா பைத்தியசாமி கோவில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KK டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்திய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், பல்வேறு திரவியங்கள், விபூதி இவைகளால் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்
KK டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் 300 நபர்களுக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உதவிக்கரங்கள் சமூக நலத்தொடர் கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. உதவிக்கரங்கள் சமூக நலத்தொடர் கல்வி இயக்கம் சார்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இல்லத்தில் 3ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மற்றும் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, AIE அறிவியல் தொழில்நுட்பம், விவசாயம், காற்று மாசுபடுதலை தடுத்தல், விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 50க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். சரி, ஓகே. செயற்கை பூச்சிக்கொல்லி வந்து பூச்சியை வந்து படுறதில்லை. அது பயிர்க்குள்ளேயே ஊடுருவி அதை சாப்பிட்டோம் வயிற்றுப்போக்கு, புற்றுநோய் போன்ற பல நோய்கள். சொல்ல என்ன பேர் என்ன? ரைட் சைடில் தெரியுது. நான் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் மாற்றி போகிறேன். ரைட் சைடில் தெரியும். இந்த ரைட் ரிஃப்ளெக்ஷனை தண்ணி ஊற்றினோடனே டேரெக்டாக இல்லாமல் பெண்ட் ஆகி தெரியுது இந்த பிக்சர். விஷுவலாக பார்க்குறப்ப இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகி தெரியுது. அதனால வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி லைட். தேங்க்யூ. வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்யும்போதெல்லாம் செடி அந்த பூச்சியும் பாதிக்காமலும் அதிக மகசூல் கிடைக்கணும் இயற்கை பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்தினாங்க. இது எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா, முல்லை முள்ளால் என்ற பழமொழியை போல் இயற்கையாக வர பிரச்சனைக்கு இயற்கையால் மட்டும்தான் எந்த பாதிப்பும் இல்லாமல் தீர்வு காண முடியுன்றது தான் இங்கே இது வந்து நம்ம முன்னோர்கள் முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் செயற்கை பூச்சிக்கொல்லி தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. அந்த செயற்கை பூச்சிக்கொல்லி வந்து பூச்சியை மட்டும் கொல்றதில்லை, அது வந்து பயிர்க்குள்ளேயும் ஊடுருவி அதை சாப்பிட்ற நமக்கும் வயிற்றுப்போக்கு, புற்றுநோய் போன்ற பல நோய்கள் வர காரணமாக இருக்குது. இதனால் மனிதர்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காம அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எனவே அனைவரும் இயற்கை பூச்சிக்கொல்லியை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்தணுன்ற வேண்டுதலோடு இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து செயற்கையை வேணான்னு சொல்ல, இயற்கையும் வேணும்னு தான் சொல்கிறோம். ஏன்னா மனிதர்களை பார்த்து தான் ரோபோவை செஞ்சோம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.